இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம், இது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி. இணைந்திருக்கும் நான் சாம்பவி குமாரலிங்கம். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முதலில் தலைப்புச் செய்திகள். வடமாகாணத்தில் மணல் அகழ்வு தொடர்பில் சூழலியல் ஆய்வை முன்னெடுக்க தீர்மானம். வீதியோர சிறார்களை பயன்படுத்தி பணம் சம்பாதிப்பவர்களை கைது செய்ய நடவடிக்கை. 6 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை நீடிப்பு. இனி விரிவான செய்திகள். வடமாகாணத்தில் மணல் அகழ்வு தொடர்பில் சூழலியல் ஆய்வொன்றை முன்னெடுப்பதற்கு மகாவலி அபிவிருத்தி மற்றும் சுற்றாடல் அமைச்சு தீர்மானித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் மணல் அகழ்வினால் நிலக்கல் நீருக்கு ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பில் இந்த ஆய்வில் கண்டறிய உள்ளதாக மகாவலி அபிவிருத்தி மற்றும் சுற்றாடல் அமைச்சின் செயலாளர் நிகால் ரூபசிங்க கூறினார். வடமாகாணத்தில் பாரிய அளவில் முன்னெடுக்கப்பட்ட மணல் அகழ்வு தற்போது நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மணல் அகழ்வினால் நிலக்கல் நீருக்கு ஏற்படும் பாதிப்பை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அமைச்சின் செயலாளர் நிகால் ரூபசிங்க மேலும் தெரிவித்தார். நாட்டில் வீதியோர சிறார்களை பல்வேறு செயற்பாடுகளுக்கு ஈடுபடுத்துவதால் பிரச்சினைகள் ஏற்பட்டுள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவிக்கின்றது. வீதியோர சிறார்களை பயன்படுத்தி சிலர் முறையற்ற வகையில் பணம் சம்பாதிப்பதாக அதிகார சபையின் தலைவர் நடாஷா பாலேந்திரன் தெரிவித்தார். அவ்வாறானவர்களை கைது செய்வதற்கு போலீசாருடன் இணைந்து சுற்றி வளைப்புகளை முன்னெடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். வீதியோர சிறார்களை பயன்படுத்துபவர்கள் தொடர்பில் தகவல்கள் தெரிந்தால் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் 1921 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அறிய தருமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பலத்த மழையினால் 6 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை இன்று மாலை 6 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆய்வு நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய ரத்தினபுரி, கண்டி, பதுளை, களுத்துறை, மாத்தறை மற்றும் காலி மாவட்டங்களில் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக நிர்வாகத்தின் மண் சரிவு ஆய்வு பிரிவின் பணிப்பாளரும் புவியியல் நிபுணருமான RMS பண்டார தெரிவித்தார். குறித்த இடங்களில் மண்மேடுகள் சரிந்து விழுதல், கற்பாறைகள் உடைந்து விழுதல் போன்ற அனர்த்தங்கள் ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக அவர் கூறினார். இதற்கமைய பதுளை மாவட்டத்தில் பசர, எல்ல, பண்டாரவளை, ஹல்தமுல்லா ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும், இரத்தினபுரியில் இம்புல்பே, பெல்மடுல்லா, கலாவான, அலாபத்த மற்றும் பலாங்குடி ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் களத்துறையில் இங்கிரிய பகுதியிலும், காலியில் தவளம மற்றும் நெலுவ பகுதியிலும், மாத்திரையில் பிடபெத்ராவிலும், கண்டி மாவட்டத்தில் உடனுவர பகுதியிலும் அனர்த்தங்கள் ஏற்படலாம் என முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அல்ல வெள்ளவாய வீதியிலும், மகியங்கனை கண்டி வீதியிலும் பயணிக்கும் சாரதிகளை அவதானத்துடன் செயற்படுமாறும் தேசிய கட்டிட ஆய்வு நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. புத்தாண்டு காலத்தில் தனியார் பஸ் சேவைகள் தொடர்பில் பொதுமக்களிடம் இருந்து 3400 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவிக்கின்றது. முறைப்பாடுகளில் பெருமளவிலானவை உரிய கட்டணத்திற்கு மேலதிகமான பணம் அறவிட்ட சம்பவங்கள் தொடர்பானவை என ஆணைக்குழுவின் தலைவர் GS ஜெயவீர குறிப்பிட்டார். ஆணைக்குழுவிற்கு கிடைத்த முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். சுமார் 300 முறைப்பாடுகள் தொடர்பில் உடனடியாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு தீர்வு வழங்கப்பட்டதாகவும் ஆணைக்குழுவின் தலைவர் கூறினார். அதிக அளவிலான பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்ட போதிலும் குறைந்த அளவிலான பயணிகள் பயணித்தமே இதற்கு காரணம் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. சொந்த இடங்களுக்கு சென்றவர்கள் பஸ்களை விடவும் ரயிலிலும் தனியார் வாகனங்களிலும் பயணித்துள்ளமை தெரிய வந்துள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் கூறினார். அத்துடன் பயணிகள் சாதாரண பஸ் போக்குவரத்தை விடவும் இம்முறை அதிவேக விதிகளை பயன்படுத்தியுள்ளதாகவும் DS ஜெயவீர தெரிவித்தார். இதனால் புத்தாண்டிற்காக மேலதிக தனியார் பஸ்களை சேவையில் ஈடுபடுத்தியமையால் நட்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு மேலும் கூறியது. முல்லைத்தீவு நந்திக்கடலில் ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. நந்திக்கடலுக்கு நேற்று அதிகாலை மீன்பிடிக்க சென்ற ஒருவரை மாலை சடலமாக மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மொழியவளை கோப்பாப்பிளவு பகுதியைச் சேர்ந்த 36 வயதான ஒருவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சடலம் மீதான நீதவான் விசாரணைகள் நிறைவடைந்துள்ளதாகவும் பிரேத பரிசோதனைகள் இன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். சம்பவம் தொடர்பில் முள்ளியவளை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
உலக பூகோள தினம் இன்றாகும். சூழலை பாதுகாப்பதற்காக ஒன்றிணைவோம் என்ற தொனிப்பொருளில் இந்த வருடம் உலக பூகோள தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. சூழல் மாசடைவதை தவிர்ப்பது தொடர்பில் மக்களை தெளிவுபடுத்துவதே பூகோள தினத்தை அனுஷ்டிப்பதன் முக்கிய நோக்கம் என மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் தலைவர் பேராசிரியர் லால் தர்மஸ்ரீ தெரிவிக்கின்றார். அதற்கமே நாடளாவிய ரீதியில் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் இன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் மத்திய சுற்றாடல் அதிகார சபை தெரிவிக்கின்றது. மாசடைவதை தடுக்கும் நோக்கில் அனைத்து நாடுகளிலும் 1970ஆம் ஆண்டு முதல் உலக பூகோள நாள் கடைபிடிக்கப்படுகின்றது. 1969ஆம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரில் இடம்பெற்ற யுனெஸ்கோ மாநாட்டில் மனிதரும் பிற உயிரினங்களும் வாழும் பூமியின் அழகை சிறப்பித்து சூழல் மாசடைவதை தடுக்க மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுவதன் தேவை குறித்து வலியுறுத்தப்பட்டது. அதற்கமைய வருடாந்தம் ஏப்ரல் 22ஆம் திகதி பூலோக தினத்தை அனுஷ்டிக்க தீர்மானிக்கப்பட்டது. இந்த நாளில் புவியின் வடகோள பகுதி வசந்த காலமாகவும் தென்கோள பகுதி இலையுதிர் காலமாகவும் காணப்படுகின்றமை விசேடாம்சமாகும். இந்த நாள் உலகெங்கும் 175 நாடுகளில் அனுஷ்டிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும்.